ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்றது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்களும் இதை கன்சிடர் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் எல்லாருமே இதை கன்சிடர் பண்ணணும். இந்த ரெசல்யூஷனை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் ஃப்ரீ இயர். இதுக்கப்புறம் நான் வாங்குகிற எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு 6 மந்த்ஸாக நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தியாவுக்கு போனேன் பார்த்தீங்களா, ஊருக்கு போனதுக்கப்புறம் கூட நீ எந்த ஒரு சாப்பாடு ஐட்டமும் பார்சல் வாங்கவே இல்லை. ஏன்னா பார்சல் வாங்கினாலே அதை பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அதனால நான் எதுவுமே ஃபுட் ஐட்டம்னா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நான் பார்சல் வாங்கவே இல்லை. வீட்டிலேருந்து தான் நான் கொடுத்து அனுப்பினேன். எனக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச ஐட்டம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட்லியோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கினோன்னா அதை நான் வீட்டிலேருந்து தான் கொடுத்து அனுப்பினேன். பிளாஸ்டிக் வாங்கக்கூடாது, பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடியல. ஸோ அதையே நான் இந்த நியூ இயராக ஒரு ரெசல்யூஷனாக ஏன் எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் நான் வாங்குகிற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் வீட்டில் இன்க்ளூடிங் த டூத் ப்ரஷ், இந்த டூத் ப்ரஷ் இருக்குது இல்லையா, டூத் ப்ரஷ்ஷில் பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ எந்த ஒரு சின்ன பொருட்களோ சின்ன ப்ராடக்டோ பெரிய ப்ராடக்டோ பிளாஸ்டிக் அது என்னதான் அது ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பட் ஸ்டில் இட்ஸ் எ பிளாஸ்டிக் இல்லையா. ஸோ அது நான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். அது ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மாடுங்கள்லாம் என்ன ஆகும்னா ரோட்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ எங்கேயாவது குப்பை தொட்டில் வந்து அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது இருக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி அப்படியே ஸ்டைலாக ஸ்கூட்டியில் போகிறப்ப அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரில் அந்த வேஸ்ட்டெல்லாம் தூக்கின்னு போய் விசிறி அடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ அந்த மாடோ இல்லை நாயோ என்ன பண்ணுவோம், அது சாப்பாடு ஐட்டம்னு சொல்லிட்டு அதை சாப்பிடும். பிளாஸ்டிக் கவரோடு சேர்த்து அது வயிற்றுக்குள்ளே போகுது. ஸோ அந்த மாடு டைமுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த மாட்டு பாலை வந்து அந்த மாடோட ஓனர் இருப்பாங்க இல்லையா, மாட்டு பாலை கறந்து திரும்ப யாருக்கு வைப்பாங்க, நமக்கு தான். அது டைரெக்டாக மாடு பிளாஸ்டிக் சாப்பிட்டாலும் இன்டைரெக்டாக நம்ம வயிற்றுக்குள்ளேயும் போகுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த பால் எவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாடு எவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுதோ அது நம்மளுக்கும் அவ்வளோ ஹெல்த்தியானது இல்லையா. ஸோ 2வது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஃபிஷ்ஷு. இப்போ நிறைய வேஸ்ட்டெல்லாம் வந்து நதிலேயோ இல்லை வந்து சமுத்திரத்துலேயோ போய் சேருது. ஸோ சமுத்திரத்துலேருந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ மீனெல்லாம் அது வயிற்றுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் போகுதா, அந்த வேஸ்ட்டெல்லாம் அது வயிற்றுக்குள்ளே போகுது. அதே மீனை நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டுக்கு வருது, அதே மீனை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம வயிற்றுக்குள்ளேயும் அந்த பிளாஸ்டிக் போகுது தானே. ஸோ நான் ஒரே ஒன்று விஷயத்த சொல்கிறேன், நம்ம இந்த நேச்சருக்கு என்ன கொடுக்குறோமோ நேச்சர் நம்மளுக்கு திரும்ப அதே தான் கொடுக்கும். நம்ம நல்லது கொடுத்தா நமக்கு நல்லதே கிடைக்கும், கெட்டது கொடுத்தா நமக்கு கெட்டதே தான் கிடைக்கும். இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பாதிக்கிறோம், நாமளும் பாதிக்கப்படுறோம். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன், நம்மளோட பசங்க, அவங்களோட பசங்க, இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பிளாஸ்டிக்ன்றது இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ நீங்களே இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்கள் கண்ணு முன்னாடி எவ்வளோ பிளாஸ்டிக் பொருளை நீங்கள் பார்க்க முடியும்னு பாருங்கள். பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், ஏதோ ஒன்று பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கவே இருக்கும். பாத்ரூம்லேயோ கிச்சன்லேயோ ஹால்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய. ஸோ அந்த பெரிய பெரிய பிளாஸ்டிக் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறி, அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்றது தண்ணியிலையும் நம்ம சுவாசிக்கிற காற்றுல, நம்ம குடிக்கிற தண்ணியில், நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போகுது. நம்ம போத்திக்கிற போர்வை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக்ன்றது மைக்ரோ பிளாஸ்டிக். நான் சொல்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே அது வந்து கலந்துருச்சு பிளாஸ்டிக்ன்றது. ஸோ இது நம்ம டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நமக்குள்ளே போகுது. அது நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. நம்மளோட ஹெல்த் மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைகளோட ஹெல்த்து, அவங்களோட குழந்தைங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட பாதிக்கப்படுது இந்த பிளாஸ்டிக்னால். ஓகேவா. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ன்றது நீங்களும் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது மார்க்கெட்டு போகிறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு போங்க. பேக் எடுத்துகிட்டு போய் அதில் போட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு காய்கறி வாங்குற மாதிரி இல்லை மளிகை கடைக்கு போகிறப்பையும் ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் அதில் வாங்கி போட்டு வாங்க. பிளாஸ்டிக் கவர் அவங்க கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுங்கள். பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் வீட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் இல்லாமல் பார்த்துங்க. அப்போ தான் வீடு சுத்தமாக இருக்கும், நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமாக இருக்கும், நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ரெசல்யூஷன் நீங்களும் எடுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் என்னோடய ரெசல்யூஷன். நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகட்டும். அண்ட் நீங்களும் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா
நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்காக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரையும் டாடா பாபா அண்ட் happy and healthy year 2026.